வணக்கம், முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோவில் HTML பற்றி 6வது பகுதி இது. இதில் வந்து லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் ஒரு HTML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது நேம் வந்து list.htmlனு வைக்கிறேன். அது நேம் வந்து list.htmlன்றது அதோட எக்ஸ்டென்ஷன், ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்ஸ் HTML. ஸோ இது ஒரு HTML ஃபைல். இது இந்த shift exclamation mark tag இந்த பாடி ஆஃப் த HTML டேபிள் இப்போ கிடச்சிடும். இப்போ பாடியில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு வந்து ஆட் பண்ண போகிறோம். லிஸ்ட்டு வந்து 3 வகையான லிஸ்ட்டு HTML இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு, மூணாவது வந்து டெஃபினேஷன் லிஸ்ட்டு. ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்டர் லிஸ்ட்னு கொடுக்குறேன். இதுக்குள்ள ஒரு orange, apple, banana, pineapple. ஸோ மொத்தம் 4 ஐடியா ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தோம்னா இந்த வீடியோவில் வந்து ஆர்டர் லிஸ்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எல்ஐ அப்படின்றது வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா, பைனாப்பிள், மொத்தம் 4 ஐட்டம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃபைலில் போய் சேவ் பண்ணுறேன். இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி சார்ஜ் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டுறேன். லிஸ்ட்டு வந்து அப்பியர் ஆகும். இந்த மாதிரி நம்பரில் வந்து அப்பியர் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து அல்பபெட்டில் வரணும் அப்படின்னா அல்பபெட்டு கொடுத்துக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டில் டைப் அப்படின்னு கொடுத்துட்டு ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு வந்து அல்பபெட்டில் வந்து லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ABCD ஸ்மால் லெட்டரில் வேணும்னா ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம். ஸ்மால் லெட்டரில் வேணும்னா ஸ்மால் லெட்டரையும் கொடுத்துக்கலாம். Ctrl+S press ஸ்மால் லெட்டர் வேணும்னா ஸ்மால் லெட்டர் கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு ரோமன் லெட்டரில் வேணும் அப்படின்னாலும் ரோமன் லெட்டர்லையும் கொடுத்துக்கலாம். Ctrl+S ரோமன் லெட்டர். ஸோ இதுதான் வந்து ஆர்டர் லிஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்றது ஒரு ஷார்ட்டாக வந்து சம்மரைஸ் பண்ணிடுறேன். லிஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டெஃபினேஷன் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா வந்து ஆர்டர் லிஸ்ட்டு வந்து OL அப்படின்ற ஒரு டேக் போட்டு அதுக்குள்ளே போட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு வந்து எல்ஐன்னு போட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். இதில் டைப் ஈக்குவல் டு A அல்லது ரோமன் லெட்டர் இந்த மாதிரி இல்லைன்னா வந்து 1 2 3 இது ஏதாவது கொடுத்து வந்து டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃபால்ட்டாக வந்து 1 2 3 4 வரிசையில் வந்து காட்டும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.